சலாம் அலைக்கும் சார். வணக்கம் சார். Come here. இதோ வந்துட்டேன் சார். சார் பேங்க்ல ஓவர் டிராஃப்ட் அக்செப்ட் பண்ணி லெட்டர் அமைச்சிருக்காங்க. மண்ணடி கூட வந்து நம்ம காரணம் கூட நஷ்டம் இல்லை சார். எல்லாம் இன்சூரன்ஸ் கவர் ஆயிடும். வக்கீல் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் டயல்ல வச்சிருக்கேன். அப்புறம் அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஏன் அம்மாவுக்கா சார்? ஆமா, உனக்கு இருக்கிற ஒரே அம்மா. தலையை அடி, ஆனா பயப்படும்படியா ஒண்ணும் இல்லை சார். எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன்? டாக்டர் உதயமூர்த்தி. ஓஹோ, அந்த அமெரிக்கா டாக்டரா? இல்ல, இவர் அமைஞ்சுக்கிற டாக்டர். அவர் டெலிபோன் நம்பர் என்ன? நான் போன் பண்ணி பேசணும். அவர் டெலிபோன் இல்ல சார். டெலிபோனே கிடையாதா? அவர் என்ன அம்ஜிக்கிற டாக்டரா, அம்ஜி டாக்டரா? சொல்லு மேன், டாக்டரா கம்பவுண்டரா? கம்பவுண்டர் படிச்சு டாக்டர் ஆயிட்டாங்க சார். ஐ சி. ஐசிஎஃப் டீமுக்கு அகைன்ஸ்டா பெனால்டி கொடுத்த அந்த ரெஃபரி என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? கட்டி வச்சு உடைக்க வேண்டாம் அவனே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். யூ பிளடி லயர், சீட் 420. உங்க அம்மா பாத்ரூம்ல வடிக்க விழுந்துட்டாங்கன்னு போய் சொல்லி நாடகம் நடத்திட்டு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போயிருக்காடி. ஃபுட்பால் மேட்ச்? நானா சார்? அந்த ஃபுட்பால்னா காலையில உடைச்சு ஆடுறாங்க, அதானே சார்? சார், அம்மா கீழே விழுந்து அடிபட்டு கிடக்கும் போது யாராவது ஃபுட்பால் மேட்ச் போவாங்களா சார்? சார் சார் கொன்னுடுவேன். போய் சொல்றேன். அப்பா மாதிரின்னு சொல்லி டூப்பா விடுற. எஸ் சார், நோ சார். என்ன மேன், எஸ் சார் நோ சார்? அப்பா மாதிரி சொன்னது எஸ் சார், டூப்புன்னு சொன்னது நோ சார். என் கண்ணால உன்னை நான் பார்த்தேன். இல்லையா சார்? எஸ். எலியசரோட பேண்டுக்கார மாதிரி வாயில எதையோ வச்சு ஊதுற. கேலரியில இருக்கிற பசங்க எல்லாம் கூத்தாடுறானுங்க. இங்க இருந்து சிகரெட் எடுத்த, இப்படி கையில வச்ச, இப்படி அடிச்ச உடனே அது போய் வாயில உட்கார்ந்தது. இங்க தீப்பெட்டி, இங்க குச்சி, அப்படி இப்படின்னு என்னமோ பண்ண. அதுக்கப்புறம் சிகரெட் குப்பு குப்புன்னு பத்துச்சு. அங்கேயே வந்து உன்னை நான் பள்ளி போட்டிருப்பேன். குப்பு குப்பு இடத்துக்கெல்லாம் வந்தா மரியாதை கம்மி ஆயிடுமே விட்டுட்டேன். உன்னுடைய சர்க்கஸ் தெல்லுமுள்ள எல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த ஆபீஸ்ல இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். கெட் அவுட், கெட் அவுட் ஆஃப் மை சைட். ஓகே சார், ஐ வில் கெட் அவுட் சார். ஆனா ஒண்ணு சார், கண்டால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மே என்ன யார் சார்? அது கிரேட் மிட் அரிஸ்டாட்டல் சொல்லிருக்காங்க சார். அரிஸ்டாட்டல் பேரை சொல்லி நான் அடிச்சு கொன்னுடுவேன். நேத்து ஃபுட்பால் மேட்சுக்கு போனது உண்மையா இல்லையா சொல்லு மேன். அதான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்றது, எப்படி சொல்றது? மீசை வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம், மீசை இல்லாத மாதிரி ஒரு வேஷம், ரெட்ட வேஷம். நேத்து நீங்க என்ன பார்க்கும்போது கலர் கலரா பேண்ட் சட்டை போட்டுருந்தானே சார்? எஸ் எஸ். இப்ப புரியுது சார். என்ன மேன் புரியுது? தலை பொசு பொசுன்னு குருவி கூடு மாதிரி இருந்ததா? வாயில சிகரெட் இருந்ததா? அந்த கன்றாவிதான் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. எல்லாத்தையும் கண்ணால பார்த்தனே. இவ்வளவும் பாத்தீங்களே சார். மூக்குக்கு கீழே மீசை இருந்ததா? நீங்க பாத்தீங்களா? மீசை இருந்ததா சார்? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அதை பார்க்காம விட்டீங்களா சார்? மீசை இருந்திருக்கா? இருந்திருக்கவே இருந்திருக்கா? ஏன்னா நேற்று நீங்க பார்த்தது என் தம்பி இந்திரன். ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன். இவன் ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். அவனுக்கு மீசை இல்ல, இவனுக்கு மீசை இருக்கு. பாருங்க. சந்திரன் இந்திரன் என்னப்பா சொல்ற நீ? ரெட்டை பிறவிகள். ஒரு மனிதர் அப்படி இப்படி முன்னாலே பின்னாலே எல்லாரும் சார், எல்லாரும் அப்படியே குழம்பு போயிடுவாங்க சார். நான் மாட்டேன் சார். எங்க அப்பா சொல்லுவா சார், உலகத்தை எது வேணாலும் பொறுத்துக்கோ, அதை பொய்யான குற்றச்சாட்டை மட்டும் பொறுத்துக்கிட்டு உயிரோட வாழாதேன்னு. அன்னைக்கு அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி அந்த சீதையை சந்தேகிச்சார். இன்னைக்கு இந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இந்த சந்திரனை சந்தேகிச்சுட்டார். இப்பவே இங்க நெருப்ப விட்டுங்க சார். அக்னிபரிஷம் பண்ணி நான் பத்திரிகை நிரூபிச்சு காட்டுறேன். நிஜமாவே அவன் உன் தம்பிதானா? முருகா, நீங்க நிஜமாவே கேட்கறதுலயே இன்னும் நம்பலே நல்லா தெரியுது சார். இதுக்கு மேலும் நான் இந்த உலகத்தில் உயிரோட வாழணுமா சார்? வேண்டாம் சார், வேண்டாம் சார். நான் வரேன் சார், நான் வரேன் சார். கேஷ் பாக்ஸ் கி மேனேஜர் கிட்ட இருக்கு. ஃபைல் எல்லாம் அப்பா கிட்ட. என் சம்பளத்தில் ஏதாவது பாக்கி இருந்தா ஏதாவது அநாதாசிரமத்துக்கு தானம் பண்ணிடுங்க சார். சார், நாளைக்கு மார்னிங் பேப்பர்ல கடலில் மூழ்கி ஒரு வாலிப மரணம்னு வரும் சார். அந்த வாலிப நானா தான் சார் இருப்பேன். நான் வரேன் சார்.
கூப்பிட்டீங்களா சார்? நெல்லுப்பா, ஏதோ தெரியாத்தனமா நடந்து போச்சு. வயசாயிட்டாலே ஒண்ணுக்கு போட்டு குழப்பி தலைய பிச்சுக்க வேண்டியதா இருக்கு. நீ சின்னவன், உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்ட அசிங்கமா இருக்கும். இதேதான், இதையே காலா நினைச்சு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா, என்ன மன்னிச்சிடு. பேசிட்டு போட்ட சார். வீட்டுக்கு போப்பா. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, ஹரிச்சந்திரனையே சந்தேகப்பட்டுட்டியடா அறிவு கட்டவனே. முருகா, என்ன மாதிரி வயசான கிழவங்க கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துப்பா.